பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் போராட்டம். தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக அமைச்சர்கள் சந்திப்பு. அதிமுக கூட்டணியில் கட்சிகளுக்கான தொகுதிகள் குறித்து பேச்சு நடத்தியதாக தகவல். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்கள் நலனுக்கு தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்படும். கேரளத்தில் மீனவர்களுடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி உறுதி. தமிழகத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள் அனைத்து வகுப்புகளுக்கான தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும். அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை இயக்ககம் உத்தரவு. தீவிரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதவரை பாகிஸ்தானிடம் பேச்சுவார்த்தை கிடையாது. வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் திட்டவட்டம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் ஒரு கும்பல் பேஸ்புக் மூலம் கல்லூரி மாணவியர் இளம் பெண்களிடம் பழகி அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்ததை அடுத்து 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. வழக்கில் ஆளுங்கட்சியினருக்கு தொடர்புள்ளதாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதுடன் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி வந்தன. இந்நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா தமிழக டிஜிபி ராஜேந்திரனுக்கு ஒரு அறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் பொள்ளாச்சி விவகாரம் குறித்து ஊடகங்களில் செய்தி வந்துள்ளதை குறிப்பிட்டு தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பின் நிலைமை பற்றி கவலை தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தின் தீவிரம் கருதி தகுந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை ஆணையத்திற்கு அனுப்புமாறும் உத்தரவிட்டுள்ளார். பொள்ளாச்சி வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் அலெக்சாண்டர் தரும் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் சமீப காலமாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ள சம்பவமாக பொள்ளாச்சி ஆபாச வீடியோ சம்பவமானது பார்க்கப்படுகிறது. முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் இருக்கும் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை குறிவைத்து கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு கும்பல் நெருங்கி பழகியுள்ளனர். அக்கும்பலானது பெண்களிடம் நெருக்கமாக பழகுவதை அவர்கள் பயன்படுத்தி அவர்களை தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மேலும் அதனை தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து அவர்களை அந்த இளம் பெண்களையும் மற்றும் கல்லூரி மாணவிகளையும் அவர்கள் தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளனர். அவர்களிடம் பணம் உள்ளிட்ட பொருட்கள் பறிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மாணவிகள் புகார் அளிக்காத வண்ணம் தொடர்ந்து அவர்கள் அந்த இது போன்ற வீடியோக்களை வெளியிட்டு விடுவோம், அதாவது ஆபாசமாக எடுக்கப்பட்ட வீடியோக்களை வெளியிட்டு விடுவோம் என்று அவர்கள் கூறி வந்து அவர்களை மிரட்டியதாக தெரிகிறது. இந்த கும்பலில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அண்மையில் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக பொள்ளாச்சி அருகே உள்ள மாக்கினாம்பட்டியை சேர்ந்த திருநாவுக்கரசு மற்றும் அதே பகுதியை சேர்ந்த சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகிய 4 பேரை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்தனர். போலீசார் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் இக்கும்பல் 100க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியும் காதலிப்பதாகவும் கூறியும் பாலியல் வன்கொடுமை செய்தும் அவர்களை மிரட்டி ஆபாச வீடியோ எடுத்து வைத்திருப்பதும் தெரிய வந்தது. இந்த வீடியோக்களை வெளியிட்டு விடுவதாக கூறி அந்த பெண்கள் போலீசுகளில் புகார் அளிக்காமல் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். இந்த மாணவியினுடைய தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சபரி என்கிற ரிஷிவந்த், வசந்தகுமார், சதீஷ்குமார் ஆகியோர் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படும் திருநாவுக்கரசு கடந்த 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ்குமார் ஆகிய 4 பேரையும் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டிருந்தார். அவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து, அதாவது பொள்ளாச்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம், பாலியல் குற்ற சம்பவங்களை கண்டித்து அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள் போராட்டங்களை நடத்தி வந்தனர். அதே போல் தமிழகம் முழுவதும் உள்ள
கல்லூரி மாணவர்கள் மாணவியர்கள் வகுப்புகளை புறக்கணித்தும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல் இந்த வழக்கின் பின்னணியில் உள்ள நபர்களை கைது செய்ய வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின், சரத்குமார், அதே போன்று டிடிவி தினகரன், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பலர் இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்து இதன் பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதன் விளைவாக இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்றி சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக காவல்துறை டிஜிபி ராஜேந்திரன் கடந்த செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டு இருந்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில் சிபிசிஐடி அதிகாரி ஐஜி ஸ்ரீதருடைய மேற்பார்வையில் போலீஸ் சூப்பரண்ட் நிஷா பார்த்திபன் அவர்கள் உடனடியாக வழக்கு தொடர்பான ஆவணங்களை பொள்ளாச்சி போலீசாரிடமிருந்து பெற்று விசாரணையை தொடங்கினர். அந்த விசாரணையில் அவர்கள் யார் யார் தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் தெரிவித்தனர். நேற்றைய தினத்தில் அவர்கள் அந்த விசாரணையை தொடங்கியிருந்தனர். இந்நிலையில் பொள்ளாச்சி ஆபாச வீடியோ வழக்கின் விசாரணையை தமிழக அரசு சிபிஐக்கு மாற்றியது. அந்த வழக்கை மத்திய புலனாய்வு அமைப்பு, அதாவது சிபிஐ என்று சொல்லக்கூடிய மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரிக்க கோரி தமிழக அரசு மத்திய அரசிற்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியிருந்தது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி அலெக்ஸ். பொள்ளாச்சியில் 7 ஆண்டுகளாக நடந்து வந்த பாலியல் வன்கொடுமையில் அதிகார மிரட்டலுக்கு பயந்து இளம்பெண்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனரா என்ற கோணத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து அதனை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்ததாக எழுந்த புகாரில் திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி வரும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பார் நாகராஜனுக்கு சொந்தமான பாரை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர். இதனிடையே பொள்ளாச்சி சின்னப்பபாளையம் பகுதியில் உள்ள திருநாவுக்கரசுக்கு சொந்தமான பண்ணை வீட்டை ஐஜி ஸ்ரீதர், எஸ்பி நிஷா, பார்த்திபன் ஆகியோர் நேற்று சோதனை செய்தனர். இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அதிகார மிரட்டலுக்கு பயந்து பெண்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா என்ற கோணத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கென கடந்த 7 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்டுள்ள மாணவிகள் மற்றும் இளம் பெண்கள் குறித்த பதிவுகளை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே ஜாமீனில் வெளிவந்துள்ள பார் நாகராஜ் ஒரு வீடியோவை வாக்குமூலத்தை வெளியிட்டுள்ளார். அதில் பாலியல் தொடர்பான வீடியோவில் இருப்பது நான் இல்லை என்றும் அதில் இருப்பது சதீஷ் தான் என்றும் கூறியுள்ளார். மேலும் பாலியல் வழக்கிற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறும் பார் நாகராஜன் அடிதடையில் மட்டுமே தனக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார். டெலிகாஸ்ட் பண்றீங்க, என்னுடைய புகைப்படமும் என்னுடைய வீடியோவும் இருக்கிறதா நீங்களே ஒத்து பாருங்க. அதில் இருக்கிற புகைப்படம் வந்து சதீஷ், அதாவது பாலியல் வழக்கில் 4 பேர்ல இருக்கிற சதீஷ்குமாரோட புகைப்படாது. ஆனால் நீங்க வந்து தவறா சித்தரிச்சு அதை நான் சொல்லி போட்டிருக்கீங்க. நீங்களே நல்லா பாருங்க. இன்னொன்று பொள்ளாச்சியில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த புகைப்படத்தில் இருக்கிறது யாரு என்னன்னு. அதனால நீங்க சரியான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு வீடியோவும் நீங்க விட்டுருக்கிறீங்க. நீங்க நல்லாவே பாத்தீங்க, என்னுடைய உருவத்தையும் பாத்தீங்க, என்னுடைய அங்கடாயத்தையும் பாத்தீங்க. என்னுடைய கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வெட்டுத்தழும்பு இங்க இருக்கும். கதவு வெட்டினது என்னுடைய உருவத்தை பாத்தீங்க. அந்த மாதிரி வீடியோஸ் என்னுடைய உருவத்துல போட்டோஸ் எது இருந்தாலும் நீங்க வந்து விடணும். பச்சையா தெரியுது அது சதீஷுடையது அப்படின்னா, ஆனா வந்து அதை நீங்க நான் சொல்லி எல்லா சேனல்லையும் போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. என்னுடைய குடும்பத்தாரே என்னை வந்து நீங்க ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறீங்க. இது வந்து நான் தான் சொல்லி நிரூபிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் இவங்க எல்லாத்துக்கு முன்னாடி மான நஷ்ட வழக்கு தொடர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என் மேல எந்த தவறும் கிடையாது. நான் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணன் மிரட்டினதான் வந்து என் மேல
காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் நான் பிணையில் வந்திருக்கேன். என்னை வந்து எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து காவல்துறை விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். தயவு செஞ்சு பொய்யான செய்தியை பரப்பாதீங்க. மக்களுக்கு உண்மைங்க என்னங்கிறத எடுத்து சொல்லுங்க. இந்த பாலியல் தொந்தரவு வழக்கில் நான் கிடையாது. நான் வந்து அடிதடி வழக்கில் இருக்கேன். அடிதடி வழக்கு சம்பந்தமா எப்போ கூப்பிட்டாலும் வர சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு பொய் வந்து கிளப்பாதீங்க. இதனிடையே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என மதுரை ஆதீனம் வலியுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவிகள் இளம்பெண்களை கூட்டு பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கிய வழக்கில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கரூர் தான்தோன்றி மலைப்பகுதியில் உள்ள அரசு கல்லூரியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் அனைத்து குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டும் எனவும் மாணவிகள் வலியுறுத்தியுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்கள்ல 4 பேருக்கு அந்த 4 பேரை மட்டும்தான் இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மிச்சம் யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. 40க்கும் மேற்பட்டவங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அரசியல்வாதிகள் எல்லாருமே இதுல கூட்டா இருக்காங்க சார். அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணணும். அவங்க எல்லாருக்கும் இப்ப நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் கம்மியான தண்டனை எடுக்க முடியாது சார். சுட்டு கொண்டா ஒரேடியா செத்துருவாங்க. அவங்களுக்கு அணுவணுவா தண்டனை. பொள்ளாச்சி வழக்கு குறித்து விரைவாகவும் நேர்மையாகவும் விசாரணை நடத்த வலியுறுத்தி திருப்பூர் சின்னக்கண்ணா அரசு கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து பொள்ளாச்சியில் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பதற்றம் காரணமாக நகரம் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சியில் ஆபாச படம் எடுத்து இளம்பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பொள்ளாச்சியில் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் எந்நேரமும் போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளதால் பொள்ளாச்சியில் உள்ள பார் நாகராஜ் வீடு, பேருந்து நிலையம், நகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பொள்ளாச்சி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை அதிகாரி பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை கூறியது மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் தெரிவித்தார். இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்முறை கொடுமை என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே நடந்து வந்திருக்கிறது என்பதும் 200க்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்வு இதனால் அழிந்திருக்கிறதும் மிகவும் வேதனை அளிக்கிறது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இது போன்ற பிரச்சனைகளில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரோ முகவரியோ தகவல்களோ வெளியே வரக்கூடாது. அந்த காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் பாதிக்கப்பட்டவருடைய பெண்ணின் பெயரை குறிப்பிட்டது மன்னிக்க முடியாத செயலாகும். உயர்நீதிமன்றமே இதனை தாங்களாகவே வழக்காக எடுத்துக்கொண்டு அதற்கு தகுதியான நபர்களை கொண்ட ஒரு சுதந்திரமான சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்பதை உயர்நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்று நானும் வேண்டுகிறேன். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழக அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி ஆகியோர் சந்தித்து கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் பற்றி பேச்சு நடத்தியுள்ளனர். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 தொகுதிகள், பாமகவுக்கு 7 தொகுதிகள், தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் இல்லத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ஆகியோர் வந்து அவரை சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர். இதேபோல அதிமுக சார்பில் அமைச்சர்கள் வேலுமணி,
தங்கமணி ஆகியோரும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும் விஜயகாந்தை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் விஜயகாந்திடம் உடல்நலம் விசாரித்து அறிந்ததாக தெரிவித்தார். தேமுதிக போட்டியிடும் தொகுதிகளில் அக்கட்சி வேட்பாளர்களுக்காக பாமக பிரச்சாரம் செய்யும் என்று அன்புமணி தெரிவித்தார். இந்த சந்திப்பு கேப்டன் விஜயகாந்த் உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த சந்திப்பு நல்லபடியாக முடிஞ்சது. நல்லபடியாக நாங்கள் பேசணும். அவ்வளவுதான் சார். அதிமுக அமைச்சர்களும் இங்க இருக்காங்க, நீங்க மட்டும் வந்திருந்தா சந்திப்புன்னு எடுத்துக்கலாம். கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவும் இங்க இருக்கிறதுனால தொகுதி பங்கீடு தொடர்பா ஏதாவது பேசுனீங்களா? எந்தெந்த தொகுதிகள்னு? அதெல்லாம் ஒன்றும் பேசல. காலதாமதம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி போது எப்போது நடக்கிற தாமதம் தான். இப்போ மட்டும் இல்லை, எல்லா தேர்தலையும் இது நடக்கிறது தான். நன்றி 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 வணக்கம். மற்ற கேள்விகளுக்கு நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவோம். பாமக தலைவர் சென்ற பிறகும் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் விஜயகாந்துடன் 20 நிமிடம் பேசினர். கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது பற்றி பேச்சு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தனியாக மீன்வளத்துறை அமைச்சகம் ஏற்படுத்தப்படும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருச்சூரில் மீனவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அப்போது மீனவர்களின் பிரச்சினைகள் உடனடியாக அரசுக்கு சென்று சேர வேண்டும் என்றார். அவர்களுக்கென்று தனியாக ஒரு அமைச்சகம் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மீன்வளத்துறைக்கு என தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். குறைந்தபட்ச வருமான உறுதி திட்டத்தின்படி குறைந்தபட்ச வருமானத்திற்கும் குறைவாக வருமானம் உள்ளவர்களுக்கு அதை ஈடு செய்யும் வகையில் அரசின் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள் அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து வகுப்புகளுக்கான தேர்வுகளை முடிக்க பள்ளிக் கல்வித்துறை இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி மே 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அன்றைய தினமே நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து வகுப்புகளுக்கான தேர்வுகளை ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்ககம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2018 முதல் 2019 கல்வியாண்டில் பள்ளி செயல்படும் கடைசி நாள் ஏப்ரல் 12ஆம் தேதி என்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்தியாவில் 6 அணுமின் நிலையங்கள் கட்டுவதற்கான உடன்பாட்டில் இந்தியாவும் அமெரிக்காவும் கையெழுத்திட்டுள்ளன. இந்தியா அமெரிக்கா இடையே அணு ஆற்றல் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஏற்கனவே உள்ளது. இந்த ஒப்பந்தத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமெரிக்க இந்திய வெளியுறவு அதிகாரிகள் இடையில் வாஷிங்டனில் பேச்சு நடைபெற்றது. இந்திய வெளியுறவு செயலர் விஜய் கோகலே, அமெரிக்காவின் வெளியுறவு செயலர் ஆண்ட்ரியா தாம்சன் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். அதன்பின் இருவரும் கூட்டாக விடுத்த அறிக்கையில் இரு நாடுகளிடையே உள்ள பாதுகாப்பு, அணு ஆற்றல் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டனர். அமெரிக்க உதவியுடன் இந்தியாவில் 6 அணு மின் நிலையங்கள் அமைக்க உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை கிடையாது என வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய சுஷ்மா ஸ்வராஜ், தீவிரவாதம் பற்றி பேச்சு நடத்த இந்தியா விரும்பவில்லை என்றும் தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். தீவிரவாதம் இல்லாத ஒரு சூழலில் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்த இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இம்ரான்கான் சிறந்த அரசியல் தலைவர் என சிலர் கூறுவதை குறிப்பிட்ட சுஷ்மா, அப்படியானால் இம்ரான்கான் மசூத் அசாரை ஏன் இந்தியாவிடம் ஒப்படைக்கவில்லை எனவும் வினா எழுப்பினார். பாகிஸ்தான் அரசு அந்நாட்டின் உளவுத்துறையையும் ராணுவத்தையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவை இரு நாட்டு உறவையும் சீர்குலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் சுஷ்மா குறிப்பிட்டார்.
முன்னாள் பிரதமர் தேவகவுடா தனது பேரன் பிரிஜ்வால் ரேவண்ணா ஹசன் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவித்தபோது உணர்ச்சி மிகுதியால் கண் கலங்கினார். கர்நாடகாவில் மொத்தம் 28 மக்களவைத் தொகுதிகள் உள்ளன. இவற்றில் 20 தொகுதிகளில் காங்கிரசும் 8 தொகுதிகளில் மதசார்பற்ற ஜனதா தளமும் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதசார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடா ஹசன் தொகுதியில் இருந்து தனது பேரன் பிரிஜ்வால் ரேவண்ணா போட்டியிட உள்ளதாக அறிவித்தார். அப்போது உணர்ச்சிவசப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுவிட்டார். சக்லேஷ்பூர் சட்டமேலவை உறுப்பினராக லிங்காயத் பிரிவு தலைவருக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். திருவாரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 8,51,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. விதிமுறைகளின்படி 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய கணக்கு இல்லாமல் எடுத்து செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மன்னார்குடி அருகே உள்ள உள்ளிக்கோட்டையில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மங்கள்ராம் என்பவரின் வாகனத்தை சோதனை செய்த போது உரிய ஆவணங்கள் இன்றி 3,25,000 ரூபாய் எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனிடையே திருவாரூர் அருகே உள்ள முகந்தனூரில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 3,18,000 ரூபாயை பென்னி என்பவரிடமிருந்து பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து தேர்தல் அதிகாரிகள் அந்த பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் முதலைப்பட்டியில் நடைபெற்ற வாகன சோதனையில் மினி லாரியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 2,08,000 ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றி ராஜேஷ் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே 50,000 ரூபாய்க்கு மேல் கொண்டு செல்லப்படும் பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்றும் ஆவணங்கள் இல்லை என்றால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்படும் என்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் எச்சரித்துள்ளார். போயிங் 737 MAX 8 விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டதை அடுத்து விமான கட்டணம் அதிகரித்துள்ளது. எத்தியோப்பியாவில் போயிங் 737 MAX 8 வகை விமானம் விபத்துக்குள்ளானதில் 157 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் அந்த வகை விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தடை செய்துள்ளது. இதனால் ஜெட் ஏர்வேஸ், ஸ்பைஸ் ஜெட், ஏர் கோ ஏர், இண்டிகோ ஆகிய நிறுவனங்களைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளதால் ஒரு நாளைக்கு சுமார் 500 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் விமான கட்டணங்கள் 20 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளன. கோடை காலத்தில் விமான கட்டணம் 50 விழுக்காடு வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பயண ஏற்பாட்டாளர்களும் பொறியியல் வல்லுநர்களும் தெரிவித்துள்ளனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.